நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகள் குறித்து வெளிப்படையான விளக்கம் தேவை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகியுள்ள நிலையில் நீட் தேர்விற்கான மதிப்பெண் வழங்கும் முறையில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. தேர்வு மையங்களில் ஏற்பட்ட காலதாமதத்திற்கு ஏற்ப கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக கூறும் நிலையில் இதுகுறித்து நீட் தேர்வு நடத்திய தேசிய தேர்வு முகமையின் விளக்கமும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை என்று கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதுபோக வடமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்குவது முதல் வினாத்தாள் வழங்குதல் வரை பல்வேறு நிலைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. இதற்கிடையே ஜூன் 14ஆம் தேதி வருவதாக அறிவிக்கப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அவசரமாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று வெளியானதில் கூட மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என்று பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குளறுபடிகள் குறித்து வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே நீட் தேர்வு குறித்த பல்வேறு காரணங்களாலும் இதுபோன்ற நடைமுறை குளறுபடிகளும் அஇஅதிமுக தொடர்ச்சியாக கொண்டுள்ள நீட் தேர்வு எதிர்ப்பு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த ஆண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து வெளிப்படையான விளக்கம் அளிக்கவும், மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்து பழையபடி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த ஆவணம் செய்யவும் புதிதாக அமையவுள்ள மத்திய அரசை கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.